வணக்கம். நீண்ட ஆரோக்கியம், ஆரோக்கிய மேம்பாடு இதுக்கெல்லாம் பெரிய பெரிய விஷயங்களோட ஒரு சாதாரண விஷயம் ரொம்ப முக்கியமா இருக்கு. அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். தூக்கம். தூக்கம் ஒரு மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. தூக்கம் ஒரு அமைதி. இந்த தூக்கம் குறைவா இருக்கிறதுக்கு தான் இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில இந்த நாகரிக உலகத்துல பெரிய பிரச்சனையா இருக்கு. இந்த தூக்கத்தை மட்டும் நம்ம சரி பண்ணி அந்த தூக்கத்தின் தரத்தை மேம்படுத்தினா பாதி வைத்திய செலவே இருக்காது. ஓகே, ஓய்வு வேற, தூக்கம் வேற. நமக்கு ஓய்வும் தெரியல, தூக்கமும் தெரியல. சரி, ஓய்வுனா என்ன? ஒரு வேலையை தொடர்ந்து செஞ்சு நீங்க டயர்டாகும் பொழுது அந்த வேலையை அப்படியே நிறுத்திட்டு, இடம் இருந்தா பிளாட்டா தரையில படுத்துட்டு கண்களை மூடி ஒரு 10 நிமிஷம் ஓய்வு எடுத்துட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு உங்க ஒர்க்கை தொடரலாம். இதுக்கு பேர் ஓய்வு. இல்ல வெளியே படுக்க முடியலன்னா உட்காந்து அந்த வேலையை 100% ஸ்டாப் பண்ணிட்டு மனதை அமைதிப்படுத்தி முகத்தை வாஷ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா இருந்தீங்கன்னா அதுக்கு பேர் ஓய்வு. இந்த ஓய்வை செஞ்சுட்டு எவ்வளவு வேணாலும் வேலை செய்யலாம். ஸோ எந்த வேலைகளையும் நடுவில் ஓய்வு அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சி அந்த ஓய்வு எடுத்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப நேரம் உழைக்கலாம். தூக்கம். இந்த தூக்கம்ன்றது இது ரொம்ப கெட்டு போச்சு. எப்படிலாம் கெட்டு போச்சு? மொபைல், டிவி, அன்டைமில் சாப்பிட்றது, வீட்டுக்கு லேட்டாக வர்றது, பல்வேறு காரணங்கள். ஆனால் எப்படியோ தூக்கம் நமக்கு தொந்தரவாக இருக்குன்றது உண்மை. ஸோ தூக்கம் என்பது ரொம்ப அவசியம். அப்படின்னா கூட அதுக்கு தடையாக என்னென்ன இருக்குது அப்படின்னா, சாப்பிட்டவொன்னு தூங்குறது தூக்கத்துக்கு தடை. மிதமிஞ்சிய உணவுகளை இரவில் சாப்பிடுவது தூக்கத்திற்கு தடை. நான்வெஜ் நைட் சாப்பிட்டா தூக்கத்திற்கு தடை. ஏதாவது குடும்ப பிரச்சனைகளை நைட்டு தான் பேசுறது தூக்கத்திற்கு தடை. தூங்குற வரைக்கும் மொபைல் பார்க்கறது தூக்கத்திற்கு தடை. நாளைய பிரச்சனைகளை சிந்திச்சுக்கிட்டே நாளை உள்ள பிரச்சனைகள பயம், நாளை பிரச்சனை உள்ள அவசரம் அத்தனையுமே தூக்கத்துக்கு தடை. நீங்க 9 மணிக்கு தூங்கணும்னா 6 மணிக்கு 7 மணிக்கு உங்க ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் மெல்ல குறைச்சிக்கிட்டே வரணும். நம்ம ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் அப்பதான் 6 மணிக்கு மேலே தான் ஆரம்பிக்கிறோம். அப்பதான் ஸ்பீடே எடுக்கிறோம். இரவு வாழ்க்கையே ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. பகல் போல இரவு வாழ்க்கை தான் எல்லாருக்கும் துரிதமாகவும் ரொம்ப வேகமாகவும் இருக்கு. ஆடம்பரமான கேளிக்கைகள் எல்லாமே இரவுல தான் இப்ப எல்லாம் நடக்குது. இதெல்லாம் தூக்கத்துக்கு தடை. சரி, இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் போறோம், அன்னைக்கு தப்பே கிடையாது. ஆனா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்முடைய உணவு முறைகளை மாற்றணும். காலையில இளம் பசி, அதுக்கு லிமிட்டா நல்ல ஆரோக்கியமான சத்து உள்ள விதைகள், முட்டைகள், நம்ம டிஃபன் அதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம். மத்தியானம் கடும் பசி உள்ள நேரம், சூரிய ஒளி இருக்கு, உழைப்பு இருக்கு, ஹார்டா சாப்பிடலாம், நிறைய சாப்பிடலாம். ஆனா இரவு ரொம்ப ஓய்வா ரிலாக்ஸா கஞ்சி, ரசம் சாதம், இல்லை 2 இட்லி எவ்வளவு சாப்பிடுவீங்களோ அதை பாதி உணவு சாப்பிட்டீங்கன்னா தூக்கம் நல்லா வரும். முடிஞ்சா குளிக்கிற பழக்கம் சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க இளம் சுடுது நீர்ல சாப்பிட்றதுக்கு, நைட்டு சாப்பிட்றதுக்கு முன்னால நல்லா குளிச்சுட்டு, ரொம்ப நேரம் குளிக்கக்கூடாது, ஜஸ்ட் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லைட்டா ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு தூங்க போனாங்கன்னா அவங்களுக்கு நல்ல தூக்கம் வரும். காலையில் எந்திரிக்கணுன்ற ஒரு பழக்கத்தை நினைச்சாலே சீக்கிரம் தூக்கம் வரும். நான் நினைக்கணும் காலையில் லேட்டாக எந்திரிக்கலாம்னா நைட் லேட்டாக தூங்குவோம், காலையில் சீக்கிரம் எந்திரிக்கணும்னா நம்ம சீக்கிரம் தூங்குவோம். ஸோ தூங்குவதற்கான தடைகளை நீங்க என்னென்ன உங்ககிட்ட என்ன தடையோ அதை மாத்துங்க. தூக்கம் கண்டிப்பாக வரும். நல்ல இசையை கேளுங்க. 6-7 மணிக்கெல்லாம் இசை கேளுங்க. நல்ல விஷயங்கள பேசுங்க. டிவி சீரியல் பார்த்தீங்கன்னா தூக்கமே வராது. எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. என்ன எப்படி சண்டை போடணும், எப்படி கொலை பண்ணலாம், எல்லாமே இதெல்லாம் பார்த்துட்டு தூங்கணும். எப்படி தூக்கம் வரும்? வன்முறைகள் தான் மூளையில பதியும். வன்முறையோட காட்சிகள் தான் மனசுல இருக்கும். இதெல்லாம் உங்க தூக்கத்திற்கு தடை. அதனால் சீரியல் பார்க்கறதெல்லாம் பகல்ல பார்த்தீங்க, நைட்டு பார்க்காதீங்க. சாமி கும்பிடுங்க, கோயிலுக்கு போங்க, லைட்டாக வாக்கிங் போங்க, நல்ல நண்பரோட நல்ல விஷயங்கள பேசுங்க. குறைகளையும் நோய்களை பற்றி நண்பர்களோட பேசாதீங்க. வாக்கிங் போகிறப்பெல்லாம் பேசுறது குறைகளையும் பிரச்சனைகள் தான், அதுக்காக வாக்கிங் இல்லை. ஸோ நல்ல நண்பர்களோட நல்ல விஷயங்களை பேசி சந்தோஷமாக ஷேர் பண்ணிட்டு வீட்டுக்கு வாங்க. இரவு குறு நடை சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷமாவது ஒரு வீட்டுக்குள்ள குறு நடை நடந்தீங்கன்னா தூக்கத்துக்கு உதவும். காலை நல்லா வாஷ் பண்ணுங்க. இன்னைக்கு எல்லாரும் சுகர் பேஷண்ட்டு. கண்டிப்பா காலில் ஒரு டப்ல தண்ணி ஊற்றி அதில் உப்பு போட்டு இல்லை எப்சம் சால்ட் நல்லா கால் தாங்கக்கூடிய சூடுல காலை வச்சு ஒரு 20 நிமிஷம் இருந்தீங்கன்னா சுகர்னால உள்ள பிரச்சனை குறையும். கால் நரம்புகள் வலிகள் தீரும். காலில் உள்ள நம்னஸ் அதெல்லாம் போகும். பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும். தூக்கம் நல்லா வரும். அவ்வளோதான். நைட்டில் காலை கழுவாமல் படுக்காதீங்க. காலை சுடுதல் வைக்காமல் படுக்காதீங்க. காலில் தேங்காய் எண்ணெய் தேய்ச்சி நல்லா மசாஜ், உங்களுக்கு தெரிஞ்ச மசாஜை பண்ணிட்டு தூங்குங்க. நல்லா தூக்கம் வரும். இதெல்லாம் தூங்குவதற்கான எளிமையான வாழ்க்கை வழிமுறை பயிற்சிகள். இதெல்லாம் நீங்கள் யாரும் சொல்லணும் அவசியம் இல்லை. இதை தொடர்ந்து பண்ணுங்க. ஒரு நாள் எதுவுமே பத்தாது. தினமும்
தேங்காய் எண்ணெய் தடவாமல் படுக்காதீங்க, மசாஜ் பண்ணாமல் படுக்காதீங்க, வெந்நீர் காலில் வைக்காமல் படுக்காதீங்க. எப்சம் சால்ட் போட்டிங்கன்னா நிறைய பெனிஃபிட் கிடைக்கும். பாருங்கள், யூடியூப்லாம் பாருங்கள், எப்சம் சால்ட் பற்றி அவ்வளோ சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் பயன்படுத்தணும். தெரியக்கூடிய விஷயங்கள் எதுவுமே நன்மை கொடுக்கவே கொடுக்காது. எதெல்லாம் பயன்படுத்துகிறீங்களோ, எதெல்லாம் நடைமுறைப்படுத்துகிறீங்களோ, எதெல்லாம் ரெகுலரைஸ் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு நன்மை வரும். ஸோ தூக்கம் நம் நீண்ட ஆயுளை நமக்கு கொடுக்கும், ஆரோக்கியத்தை கொடுக்கும், உள் உறுப்புகள் அமைதியாகும், கழிவுகள் காலையில் வெளியேறும். தூக்கம் ஒரு சொர்க்கம். ஆகவே அந்த சொர்க்கத்தில் நீங்கள் அருமையாக இருக்கலாம். அந்த சொர்க்கத்தை ஒவ்வொரு நாளும் அடைஞ்சு நிம்மதி தேடி ஆரோக்கியத்தோடு நம்ம வாழணும். நன்றி.